ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் உள்ள திருக்குறள் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நுழையும் முன். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சரியான அறங்களை வலியுறுத்தியவர் யாருன்னா திருவள்ளுவர் தான். நமக்கு வந்துட்டு சரியான அறங்களை வலியுறுத்தியவர் யாருன்னா திருவள்ளுவர். வீட்டுக்கு அதில் சிலது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வீட்டுக்கு வந்த விருந்தினரை போற்றுறது, இனிய சொற்களை பேசுகிறது, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, ஊக்கத்துடன் செயல்படுறது, பயனற்ற சொற்களை பேசாமல் இருக்கிறது. இந்த அறங்களை பற்றி தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். விருந்தோம்பல். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. அதாவது அமிர்தமே இருந்தாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது அவங்கள விட்டுட்டு நம்ம மட்டும் அதை சாப்பிட்றது விரும்பத்தக்காதது அன்று. எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு விருந்தினர் நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. 2வது குறள் பார்த்திங்கன்னா, இது விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் உள்ள 2 குறள். மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் என்ன ஆகிடும் அப்படின்னா வாடி போயிடும். நம்ம மோந்து பார்க்குறதுலே இது வாடி போயிடும். அதே மாதிரி விருந்தினர் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் முகம் சுழிச்சாலே அவங்களுடைய மனசு என்ன ஆகிடும்னா வாடி போயிடும். நம்ம என்ன பண்ணணும்னா முக மலர்ச்சியோட ரொம்ப சந்தோஷமாக அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் அப்படின்னு உள்ளத்தால் நினைக்கிறது கூட தீமையான விஷயந்தான். அவங்க பொருளை நம்ம திருடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் கூட, நம்ம மனசால் நினைக்கிறதும் கூட தீமையானது தான். 4வது குறள் பார்த்திங்கன்னா, களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலம், அதாவது நம்ம களவாண்டு இல்லை ஒரு தப்பான முறையில் சேர்க்கக்கூடிய செல்வம் வளருவது போல தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகும் லாஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும். முடிவில் என்ன ஆகிடும், அழிந்து விடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஊக்கமுடைமையில் 4 குறள் கொடுத்துருக்காங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் தான் நமக்கு நிலையான செல்வம். மற்றவையெல்லாம் நம்மளை நிலை இல்லாமல் அழிச்சு விடும். நிலையான செல்வம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம். தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொள்வது தான் நிலையான செல்வம். மற்றவையெல்லாம் நம்மளை அழித்து விடும். நெக்ஸ்ட்டு 6வது குறள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவுலா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். ஊக்கம், அதாவது தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிறவங்கிட்ட சோம்பேறித்தனம் இல்லாமல் புத்துணர்ச்சியாக எனி டைம் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கவங்கிட்ட ஆக்கம் அப்படின்னா செல்வம், வளர்ச்சி, பொருள் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அதுவே வழி கேட்டு அவனை அடையும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரில் ஒரு பூக்கள் இருக்கும்போது தண்ணீர் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கோ அதே அளவுக்கு அந்த நீர் பூக்களும் என்ன இருக்கும், வளர்ந்து வரும். இப்போ ஒரு தாமரை இருக்குன்னா நீர்மட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த பூக்களும் வளர்ந்து வரும். அதே மாதிரி தான் ஊக்கத்தினுடைய அளவுக்கு ஏற்ப தான் மனிதர்கள் உயர்வாங்க. தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிற அளவுக்கு தான் அவர்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுங்க. எண்ணியதை அடையாவிட்டாலும் பரவாயில்ல. அந்த எண்ணத்தை நம்ம கைவிடக்கூடாது. நம்மளுடைய குறிக்கோள் எப்போதுமே உயர்வாக தான் இருக்கும். அதை அடையலாலும் பரவாயில்ல. அந்த குறிக்கோளை நம்ம மாற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயனிலா சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல்.
நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன்தரா சொற்களை பேச மாட்டார்கள். நன்மை வந்துட்டு எது அப்படின்னு இதில் நன்மை இருக்குது அப்படின்னு ஆராயக்கூடிய அறிவு உடையவர்கள் வந்துட்டு என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுங்க, பயனில்லாத சொற்களை வந்துட்டு அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறளுடைய புக் பேக் கொஷின் பார்த்துடலாம். விருந்தினருடைய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னா தன் முகம் வந்து மாறினால்தான் விருந்தினருடைய முகம் வந்துட்டு வாடும். ஆப்ஷன் ஆ, தன் முகம் மாறினால். நிலையான செல்வம் டேஷ், நிலையான செல்வம் ஊக்கம். ஆப்ஷன் இ. ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஆப்ஷன் இ. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. ஆப்ஷன் இ. ஆப்ஷன் ஆ. பயன் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா. ஆப்ஷன் ஆ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்க விழுக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இயல் 3 பார்க்கலாங்க, செய்யுள் பகுதி பார்க்கலாம். தேங்க்யூ.